sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியாவிசன் தோழர்களே, நண்பர்களே, அன்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை இறைவார்த்தை சிந்தனைக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 5வது ஞாயிற்றுக்கிழமையானது அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. என்ன செய்தி என்று சொன்னால், அன்புதான் முதன்மையானது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 13வது பிரிவிலிருந்து இந்த இறை வார்த்தையானது எடுக்கப்படுகிறது. யோவான் நற்செய்தி 13வது பிரிவில் ஆண்டவர் கொடுக்கின்ற புதிய கட்டளையை ஆண்டவர் இன்று வாசிக்க கொடுக்கின்றார். புதிய கட்டளை, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் செலுத்துகின்ற அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாருகின்ற அருமையான சகோதர சகோதரி, அன்புதான் மிகச்சிறந்தது உலகத்தில். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று அருமையாக வள்ளுவன் சொல்லுகின்றார். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள்? இல்லை, அடைக்கின்ற தாள் அன்புக்கு இல்லை. திறந்த விரிந்த பரிவான பரந்த ஒரு வாழ்வை காட்டக்கூடியதான் அன்பு என்று சொல்லக்கூடியது. எனவே இந்த அன்பு வாழ்வு தான் சீடத்துவ வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. பல்வேறு அடையாளங்களை பற்றி நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். அன்புக்கான அடையாளங்கள், வாய்மைக்கான அடையாளங்கள், உண்மைக்கான அடையாளங்கள், ஆபத்துக்கான அடையாளங்கள் என்று சமூகத்தில் நிறைய அடையாளங்களை மக்கள் பயன்படுத்துகின்றார்கள். சாலையிலே செல்லுகின்ற பொழுது அடையாளங்கள், நில் கவனி செல் என்று சொல்லுகின்ற அடையாளங்களை பார்க்கின்றோம். அதுபோலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக இன்று நற்செய்தியிலே சொல்லுகின்றார். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் நீங்கள் என் சீடர்கள் என்பதற்கு அடையாளமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சீடர்கள். எனவேதான் அன்னை தெரசாளை பற்றி நாம் அடிக்கடி சிந்திக்கின்றோம். அன்னை தெரசாளை பற்றி அடிக்கடி சிந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்த பல்வேறு மனிதனுடைய மத்தியிலே அன்பு என்றால் என்ன என்பதை ஆழமாக எடுத்துரைத்தவர்கள் அன்னை தெரசாள். அன்னை தெரசாள். அன்பு என்றால் அஹிம்சை என்று சொல்லக்கூடியது ஆழமாக எடுத்துரைத்தவர் அண்ணல் காந்தியடிகள். அன்பு என்பதை போராட்டம் என்று சொல்லிக் கொடுத்தவர் தான் நெல்சன் மண்டேலா. அன்பு என்றால் விடுதலை என்று சொல்லிக் கொடுத்தவர் தான் மார்ட்டின் லூதர் கிங் என்று சொல்லக்கூடியவர். எனவே ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அன்பு என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கான அடையாளங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மறைசாட்சியர்கள், இரத்த சாட்சிகள், வேத சாட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்டவர் மேல் கொண்டிருந்த அன்பினால் தங்களது உயிரை கையளித்தார்கள். அதுதான் அன்பிற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அன்பு செய்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்காக இரவு பகல் கண் விழித்து காத்திருந்து உதவி செய்கின்ற, காப்பாற்றுகின்ற தன்மையில் தான் வெளிப்படுத்த முடியும்.
தன்மையில் தான் வெளிப்படுத்த முடியும். எனவே அன்பு செய்கிறோம், கண்ணால் காணக்கூடிய மனிதனை அன்பு செய்கிறோம் என்று சொல்ல வேண்டுமென்றால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். கண்ணால் காணாத கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்திலே நாம் பிரகடனம் அளிக்கலாம், சொல்லி ஏமாற்றிக்கொண்டே திரியலாம். இந்த பார்க்கின்றோம் உலகத்தில் ஆதீனங்கள் எப்படிப்பட்ட பொய்களை சொல்லுகிறார்கள் என்று, வன்மங்களை கக்குகிறார்கள் என்று, மதவெறிகளை கக்குகிறார்கள் என்று பார்க்கின்றோம். மற்ற மதத்தவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மைகளை குறைத்து கொண்டு மத வெறிகளை தூண்டிவிடுகின்ற மதவாதிகளாக, அரசியல்வாதிகளாக, தலைவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு துதிபாடுகின்ற ஊதுகுழலாக இருக்கின்ற நம்முடைய பத்திரிகைகளை பார்க்கின்றோம், ஊடகங்களை பார்க்கின்றோம், ஊதுகுழலாகி போன ஊடகங்கள் இவற்றை பார்க்கின்றோம். எனவே சாதாரண மனிதனுக்கு என்ன எது உண்மை என்பது தெரியாமல் போய்விடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை என்று ஆண்டவர் அழகாக யோவான் நற்செய்தியிலே சொல்லுகின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், யோவான் ஆண்டவருடைய அன்பை சுவைத்தவர், அறிந்தவர், புரிந்து கொண்டவர், ஏற்றுக்கொண்டவர், எனவே அதற்காக வாழ்ந்தவர். எனவே இன்று இந்த அன்பு என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கிறார். காதலை பற்றி, கத்தரிக்காயை பற்றி நிறைய ஊடகங்கள், பல்வேறு ஊடகங்கள் வழியாக, நிகழ்ச்சிகள் வழியாக பல்வேறு காரியங்களை இளம் மனதுகளிலே விதைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், பிறருக்காக உதவி செய்கின்ற செயல்பாடுகளில் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறோமா? அதற்கும் சில ஊடகங்கள் அருமையான கதைகளையெல்லாம், நாடகங்களையெல்லாம், சினிமாக்களையெல்லாம் எடுத்து கொடுத்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். எனவே நாட்டினுடைய விளிம்பு நிலையில் இருக்கின்ற அருந்ததியர்கள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களை நாடி தேடி சென்று அவர்களுக்கு நாம் சிறிய உதவிகளை, பெரிய உதவிகளை உள்ளார்ந்த விதத்தில் செய்கின்ற பொழுது நாம் அன்பு செய்கின்றோம். ஆனால் அதில் ஆபத்துக்கள் நிறைய இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே அன்பு செய்தார், அதில் ஆபத்து நிறைய இருந்தது. என்ன ஆபத்து இருந்தது? அவர் மடிய வேண்டி இருந்தது, அவரை கொன்றார்கள், அதுதான் ஆபத்து. எனவே அன்பை பற்றி போதித்தால் அதிலே ஆபத்துக்கள் இருக்கும். உண்மையான அன்பு பணிகளை செய்தால் அதிலே ஆபத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாச்சு. நீங்கள் ஒருவருக்கொரு செலுத்துகின்ற அன்பினால் நீங்கள் என் சீடர்களாக இருப்பீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வேத சாட்சி தேவ சகாயம் ஆண்டவரை அன்பு செய்தார், அவருடைய இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார், அதை வாழ வேண்டும் என்று நினைத்தார், உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருந்தார். எனவே அவரை கொலை செய்தார்கள், சுட்டு கொன்றார்கள். இதை பார்க்கின்றோம். எனவே சமூகத்தில் இருக்கின்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்களை அன்பு செய்தல் ஆபத்தான ஒன்று, ஆனாலும் மகிழ்ச்சிகரமான ஒன்று, நிறைவான ஒன்று, வாழ்வுக்கு இட்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இறைவார்த்தையினுடைய அடிப்படையில் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்திடும். நாங்கள் அனைவரும் உடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டிய ஆற்றலையும் அவர்களையும் தந்திரும். அன்பு செலுத்துவதால் வருகின்ற இன்னல்கள், இடையூறுகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.